வணக்கம். இன்னைக்கு அடையாறில் இருக்கிற அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவு களஞ்சியம். அம்பேத்கர் எப்படியெல்லாம் படித்தார், என்னெல்லாம் விருது வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயத்த இங்கே தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம புத்தர் இருக்காருல்ல, இந்த புத்தர் மார்க்கத்தை அம்பேத்கர் ஏன் செலக்ட் பண்ணார், ஏன் மற்ற மதத்துக்கு போகலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த புத்த மதத்தில் தான் அறிவே ஆன்மா, அதாவது நாலேஜ் தான் எல்லாமே, அறிவு தான் எல்லாமே. அறிவு இருந்தால் எது ஒருனாலும் மனித வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத அந்த அம்பேத்கர் உணர்ந்து இருக்கார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் புத்தரை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. புத்தர் சொன்ன விஷயங்கள் ஆசை தான் துன்பத்துக்கு காரணம், வேற எந்த விஷயமே இல்லை. ஆசையை குறைச்சிக்கிட்டா எல்லாமே நிம்மதியாக வாழலாம் அப்படின்றது தான் புத்தரோட கான்செப்ட். ஆக வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறக்கிறான், நோய்வாய்ப்படுறான், இடையில வாழறான், இறக்குறான். இந்த விஷயத்த புத்தர் தெளிவாக வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாருன்றது தான் இதோட முக்கியமான விஷயம். பணம், காசு, பதவி, அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முக்கியம் இல்லை. அறிவு தான் முக்கியம். நாலேஜ் இஸ் பவர். அறிவே வலிமை. அறிவு இருந்தால் எது ஒன்றாலும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம தாத்தா அம்பேத்கரும் நம்மளுடைய ஆன்மீக குரு புத்தரும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்களும் பதிவு பண்ணிக்கிட்டு, அறிவு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நிறைய புத்தகங்களை படித்து நிறைய பதவிகளுக்கு போயிட்டு நல்ல முக்கியமான வாழ்க்கையை எந்த அளவுக்கு வளப்படுத்த முடியுமோ வளப்படுத்துங்க. நன்றி.